தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. டெல்லியில் நாளையும் நாளை மறுநாளும் தமிழகம் உள்ளிட்ட 7 மாநில காங்கிரஸ் தலைவர்கள் கூட்டம் நடக்க உள்ளது. தமிழகத்தில் காங்கிரஸ் எத்தனை தொகுதிகளில் போட்டியிட வேண்டும் என்பதை அக்கூட்டத்தில் தீர்மானிக்க உள்ளனர். இதற்காக தமிழக காங்கிரஸ் சார்பில் 5 பேர் அடங்கிய குழு அமைக்கப்பட்டுள்ளது. அக்குழுவில் மாநில தலைவர் அழகிரி, முன்னாள் மத்திய அமைச்சர் சிதம்பரம், எம்பிக்கள் செல்லக்குமார், மாணிக் தாகூர், சட்டசபை காங்கிரஸ் தலைவர் செல்வப்பெருந்தகை இடம்பெற்றுள்ளனர். இக்குழு டெல்லியில் நாளை துவங்கும் கூட்டத்தில் திமுக கூட்டணியில் காங்கிரசுக்கு 15 தொகுதிகள் வரை கேட்டு பெற வேண்டும் என வலியுறுத்த திட்டமிட்டுள்ளது. 2021ஆம் ஆண்டு சட்டசபை தேர்தலில் திமுகவிடம் 41 தொகுதிகள் கேட்டு பெற ராகுல் விரும்பினார். ஆனால் 25 தொகுதிகள் மட்டுமே திமுக ஒதுக்கியது. அதற்கு காரணம், சிதம்பரத்திற்கு ராஜ்யசபா எம்பி வழங்க திமுக உறுதியளித்தது. அதனால் அவர் சோனியாவிடம் பேசி எண்ணிக்கையை குறைத்து விட்டார். இதனால் ராகுலும் அந்த எண்ணிக்கையை ஏற்க வேண்டிய நிலை ஏற்பட்டது. சட்டசபை தேர்தலில் 25 தொகுதிகளை ஒதுக்கிய அடிப்படையில் தற்போது லோக்சபா தேர்தலில் 4 தொகுதிகளை மட்டும் ஒதுக்க திமுக திட்டமிட்டுள்ளது. ஆனால் கடந்த லோக்சபா தேர்தலில் தமிழகம், புதுச்சேரிக்கு சேர்த்து ஒதுக்கிய 10 தொகுதிகளாவது ஒதுக்க வேண்டும் என்பதில் காங்கிரஸ் உறுதியாக உள்ளது. டெல்லியில் கட்சித் தலைவர் கார்கேவுடன் ஐவரணி குழு ஆலோசனை நடத்திய பிறகு வரும் 6ஆம் தேதி மேலிட பொறுப்பாளர் அஜய்குமார் சென்னை வருகிறார். முதல்வர் ஸ்டாலினை சந்தித்து பேசவிருக்கிறார். அவருடன் ஐவரணியினரும் செல்கின்றனர். அப்போது தொகுதி எண்ணிக்கை குறித்து பேசப்படும் என காங்கிரஸ் வட்டாரங்கள் கூறின.